தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. இந்த கரூரோட சேர்ந்து 5-6 மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம், போயிருக்கிறோம். இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா, இப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான், நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம், மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இது டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கோன்னு வைங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ், பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க.